ஒரு ஆளால முதலுதவி மொத்தமா கொடுத்துட முடியுமா? ஒரு அன்கான்சியஸ் பேஷண்ட், ஒரு ரெஸ்பான்ஸே இல்லாத பேஷண்ட்டுக்கு உங்களால ஒரு ஆளால மட்டும் உதவி கொடுத்துட முடியுமா? இமீடியட்டா யாரோ ஒரு ஆள் பல்ஸ் எப்படி பார்ப்போம்? கையில பார்ப்போமா? வேற எங்கெல்லாம் பார்க்கலாம்? கழுத்துல பார்க்கலாம், வேற எங்க பார்க்கலாம்? தொடையில கூட பல்ஸ் பார்க்கலாம். வேற வேற எங்கெல்லாம் பார்க்கலாம்? தெரியல. நிறைய இடத்துல பல்ஸ் பார்க்கலாம். ஆனா உடம்புலேயே பெரிய ரத்த குழாய் வந்து கரெக்ட்னு சொல்லுவாங்க நெக்ல. சரிங்களா? அந்த நெக்ல கை வச்சு நாம பார்க்கணும் பல்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி. ஸோ எப்படி அந்த பல்ஸ் பார்க்கறோம்னா இதுதான் வந்து உங்களுடைய மூச்சு குழாய், ட்ரக்கியா சொல்லுவாங்க. அப்படியே இந்த ட்ரக்கியாலன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ப்ராமினென்ட்டான ஒரு இடம் தெரியும். அப்படியே இந்த ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்தீங்கன்னா இங்கே ஒரு பல்ஸ். அனைவருக்கும் மதிய வணக்கம். முதல்வர் அவர்கள், உதவி ஆணையாளர் அனைவரும் நம்ம பேசினாங்க. பேசும்பொழுது ஒரு உயிரை காப்பாற்றுறது எந்த விதத்தில் சிறப்பானது அப்படின்னு மிக முக்கியமாக சொன்னாங்க. சாலையில் நம்ம விபத்து ஏற்படுத்தக்கூடாது, ஆனால் ஏற்பட்டுச்சுன்னா அந்த இடத்துல உயிரை காப்பாற்றக்கூடிய முதல் நாள் நினைக்கிறது பொதுமக்கள் ஆகிய நீங்கள். மனிதனுக்கு 7 விதத்தில் துன்பங்கள் வரும். பசி, தாகம், பிணி, இச்சை, எளிமை, வறுமை, பயம், கொலை. இதில் பசியும் கொலைன்னா பற இன்பம்னு சொல்லுவாங்க சித்தர்கள். பறன்னா உச்சபட்சம் மேலானது, பசித்தோருக்கு உணவு கொடுப்பு, ஜீவன்களாகும். அந்த கொலையிலிருந்து நீங்கள் காப்பாற்றுறீங்க. யார்? நீங்கள் தான் ஸ்டூடெண்ட் ஆகி. அதுக்கப்புறம் போக்குவரத்து துறை நாங்கள் வருவோம். இது வந்து உச்சகட்டமானது, இறைவனுக்கு செய்யக்கூடிய செயல். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், இந்த கொலையிலேருந்து ஒரு உயிரை காப்பாற்றுது. அதனால் நீங்கள் ஒரு சாலையில் அடிபட்டு நீங்கள் ஒருத்தர் அடிபட்டாங்கன்னா கவனத்தோடு அவர் போயிட்டே இருந்துடாதீங்க, உதவி பண்ணுங்கள். 108க்கு ஃபோன் போடுங்க. எந்த விதமான இதில் வந்து நீங்கள் தயக்கம் காட்ட வேண்டாம். நல்லா பாருங்கள், நம்முடைய தேகம் வந்து அற்புதமானது. ஔவையார் தான் சொல்லுவாங்க, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, பூன் பொருடு செவிடு நீங்கி பிறத்தல் அரிது. பூன் பொருடு செவிடு நீங்கினால் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது. ஞானமும் கல்வியும் நயத்த வேலை தானமும் தாவும் செய்கிறது. வானமும் வந்து வழிபடுறது. இந்த தேகம் வந்து பூன் பொருடு செவிடு இல்லாமல் உங்களுக்கு இந்த தேகம் கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் தேகத்தை இந்த பூஜ்ஜியத்தை மனசில் வச்சு நீங்கள் பிரயாணம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அற்புதமான விபத்தில்லாத பயணம் உங்கள் வாழ்நாள் ஓட முடியும். இந்த பூஜ்ஜியம்ன்றது என்ன கண்டுபிடிச்சது யார்? இந்தியா. யார் கண்டுபிடிச்சார்? இந்தியா. ரெண்டு நிமிடம் சொல்லுங்க. இந்த பூஜ்ஜியம் இல்லைன்னா செல்ஃபோன் இல்லை, சேட்டலைட் இல்லை, டிவி இல்லை, எதுவுமே. அதனால் லேசில் கிடைக்காது இந்த மனிதன். அதை நீங்கள் எந்த விதமான தயக்கமும் காட்டாமல் மிக பொறுமையாகவும் கவனமாக இருக்கணும். இந்த மனம் வந்து பாடாப்படும். அந்த வண்டி ஓட்டும் போது அங்கே இங்கே இருந்தது வீட்டை நினைப்பீங்க. அப்போது மனம் சிதறும். மனம் ஒரு பேய் குரங்கு ஒன்று. ஒரு வெகு நாட்களாக 3 பொம்மை இருக்கும். என்ன பொம்மை? குரங்கு பொம்மை. காதை மூடுது, கெட்டதை கேட்காது, கெட்டதை பேசாது. இப்போ நான் மாணவ செல்வங்கள்கிட்ட 4வது பொம்மை என்ன தெரியுமா? செல்ஃபோன். இந்த செல்ஃபோன் தான் 4வது குரங்கு. இது நம்மளை படாதப்படுத்தி ஆட்டி படுகிறது. இந்த இளமையை நீங்கள் விபத்தின் மூலமாக வீண் பண்ணிடாதீங்க. கற்க கசடர மருத்துவரையா உதவி ஆணையாளர் நம்ம மேடம் அவர்கள் அனைவரும் சொன்னாங்க. இது வந்து கசடு நீங்கி நீங்கள் அறிஞ்சிக்கணும், மனதில் வைத்துக்கணும். We take the pledge now. I pledge to be college mates in both moral, the unsafe and dangerous driving my fellow students to the head of the department